யாருமா நீ? ஏன் இப்படி பதட்டமா இருக்க? முதல்ல உட்கார். உட்காருமா, இந்த தண்ணி குடி. என் புருஷனுக்கு வேண்டாதவங்க என்னையும் என் குழந்தையும் கொண்டு துரத்திட்டு வராங்க. நான் உங்ககிட்ட தப்பிச்சு வந்துட்டேன். என் மக, என் குழந்தைய நீங்க தான் காப்பாத்தணும். நான் என் புருஷனை தேடி போறேன். உயிரோடு இருந்தேன்னா திரும்பி வந்து குழந்தைய வாங்கிக்கிறேன். அப்படி எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா குழந்தைக்கு எல்லாமே நீங்க தான். கவலைப்படாதம்மா, கர்த்தர் காப்பாத்தும். இது பாரு, உனக்கு வெளியே ஆபத்து இருக்கும் போது நீ எங்கேயும் போகாது, இங்கே இருந்துடு. நான் பாத்துக்கிறேன். இனிமே நான் இங்க இருந்தேன்னா என் குழந்தைக்கு தான் ஆபத்து. நான் வீட்டுக்காரருக்கு வேண்டியவன். நல்லா இருக்காருமா. நல்லா சார், நீங்க தைரியமா உன்னை வளர்த்து ஆளாக்கி உங்க அப்பாவை கொண்டு பழி வாங்கணுங்கிற எண்ணத்தோடுதான் மீறியமாக்கிட்டு உன்னை கேட்க போயிருந்த. உன் வேதனை எனக்கு புரியுது பார்வதி. அந்த பிரதீப் நீ செத்துட்டுதான் நினைச்சுக்கிட்டு இருக்கான். குழந்தை ஏன் பராமரிப்புலதான் இருக்குங்கிறத அவன் எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டான். உன் குழந்தைய கொல்லாம தன்னோட மகனை புதைக்கிறதே இல்லைன்னு அவன் சத்தியம் பண்ணியிருக்கான். உனக்கு எந்த நேரத்திலும் ஆபத்து வரலாம். இந்த சமயத்துல குழந்தையும் உன் கூடவே இருக்கணும்னு நீ ஆசைப்படுறது நல்லதில்லம்மா. எனக்கு பாதுகாப்பு கொடுத்த இவங்க என் குழந்தைக்கும் பாதுகாப்பு கொடுப்பாங்க. அப்படி ஒருவேளை என் குழந்தையோட உயிரா இல்ல அவன் உயிரான ஒரு நிலைமை வந்துச்சுன்னா எனக்கு என் குழந்தைதான் முக்கியம். அந்த பிரதீப்ப நான் அழிக்க கூட தயங்க மாட்டேன். உன்னால அவன் கூட போராட முடியாதும்மா. அவன் மனுஷனே இல்ல, சாத்தான். பரவாயில்ல மதர், அவனை பழி தீக்கிறதுக்கு பக்க பலமா எனக்கு இவங்க இருக்காங்க. என்ன ஓமர்? இல்ல மதர், அவங்க ரொம்ப குழம்பி போயிருக்காங்க. நாங்க அவங்க பாதுகாப்புக்கு மட்டும்தான் வாக்கு கொடுத்திருக்கோம், பழி உணர்ச்சிக்கு இல்ல. விட மாட்டேன். என் குழந்தைய வளர்த்து ஆளாக்கி அவங்க அப்பா செஞ்ச ரத்தத்துக்கு நான் பதில் வாங்காம விட மாட்டேன். வேண்டாம் மகளே, ஒரு உயிரை உலகத்துக்கு கொண்டு வர்றதுதான் தாய்மைக்கே பெருமை. நீ இப்படி பழி உணர்ச்சியை உன் குழந்தைக்கு ஊட்டி வளர்த்தீன்னா உனக்கும் அந்த பிரதீப்புக்கும் என்னம்மா வித்தியாசம்? ஒரு வார்த்தை சொல்லு, பழி உணர்ச்சியை விட்டுட்டேன்னு சொல்லு. உன் மனசாட்சிக்கு பொதுவா
நீ வணங்குற குலதெய்வத்துக்கு சாட்சியா உண்மையா சொல்லு, உன் குழந்தை உன் கையில. நீ கொடுக்கிற வாக்குறுதியே நான் நம்புவேன் பார்வதி. ஏன்னா நீ தர்மசீலனோட பொண்டாட்டி. பார்வதி நில்லம்மா. எந்த நிமிஷம் உன் மனசு மாறினாலும் நீ என்ன வந்து கேட்கலாம். அடுத்த நிமிஷம் உன் குழந்தை உன்கிட்ட. வருஷமா ஓடிட்டு இருந்தது ஒழி மதர் மேரிக்கு என்னால வாக்கு கொடுக்க முடியல. என் புருஷனை கொண்டு என் குழந்தையையும் கொள்ள நினைச்சிட்டு இருக்கிற பிரதீப்ப என்னால பயமாக இருக்க முடியல. தர்மசீலனோட மகன் பெத்த தாய் கிட்ட கொலகாரனா வளர்றதை விட அனாதையா இந்த உலகத்துல நல்லவனா இந்த மூலையிலாவது வாழட்டும்னு விட்டுட்ட. மதர் மேரிக்கு சீரியஸ்னு அவங்களே ஆள் விட்டு அனுப்பினாங்க. நான் போனேன். உன் மகனை உங்கிட்ட ஒப்படைக்கிற நேரம் வந்துருச்சு. நான் இறந்ததுக்கு அப்புறம் என் இறுதி ஊர்வலத்துல யாரு சிலுவையை தூக்கிக்கிட்டு போறானோ அவன்தான் உன் மகன். ஆனா நீ உன்னை அவனோட அம்மான்னு அவன்கிட்ட அடையாளம் காமிச்சுக்கிற நாள் இன்னும் வரல. பழி வாங்குற உணர்ச்சி உன்னை விட்டு போயிருக்கும்னு நான் எதிர்பார்க்கிறேன் மகளே. உன் கையாலேயோ அல்லது உன் மகன் கையாலேயோ அந்த பிரதீப் சாக மாட்டான்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு 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 மகளே. அதுக்கப்புறமா மேரி அம்மாவை கடைசி முறையா பார்த்துடலான்னு நான் கார்ல வந்தப்போ எதிர்பாராத விதமா நீ யாருன்னு தெரியாமலே உன்னை இடிச்சிட்ட. ஆனா நீ சிலுவையை தூக்குனப்பதான்ப்பா தெரிஞ்சது நீதான் என் மகன்னு. உன்னை பார்த்து பேசணும்னு துடிச்ச. ஆனா மேரி அம்மாவோட எச்சரிக்கைய சொல்லி பாப்பா என்னை தடுத்தும் கேட்காம நான் ஊர்வலத்துல வந்தேன். அப்பதான் பிரதீப்போட ஆளு என்ன இடிச்சிட்டு போனா. நான் எவ்வளவு காலமா பர்தா போட்டு மறைஞ்சு வாழறது அவனுக்கு தெரியாது. என்ன அடையாளம் தெரிஞ்சுக்கிட்டானா உனக்கு ஆபத்து வந்துரும்னு பாப்பா என்ன அங்கிருந்து அனுப்பி வச்சுட்டாரு. உன்னை காப்பாத்துறதுக்காக கடைசி வரைக்கும் பாப்பாவும் நம்ம ஆட்களும் கல்லறை வரைக்கும் வந்தாங்க. கல்லறையில பிரதீப்போட ஆட்கள் உன்னை அடிச்சு தூக்கிட்டு போக பார்த்தாங்க. ஆனா நீயே அவங்களை அடிச்சு துரத்திட்ட. இருந்தாலும் அப்ப இருந்தே நாங்க உஷாராயிட்டோம். ஆனா நீ தேவையில்லாம ஆசிரமத்துல மேரி அம்மா தான் என்னோட அம்மான்னு சொல்லி பிரச்சனையை கிளப்பிட்ட. பாவம் அந்த சிஸ்டர் சுப்பீரியர். அவங்க ரொம்ப நல்லவங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச உண்மையதான் உங்ககிட்ட சொன்னாங்க. அதை நீ நம்பல. அதனால பெரிய குழப்பமாயிடுச்சு. தொடர்ந்து நீ அங்கேயே இருந்தீனா உன் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் நினைச்சு உன்னை காப்பாத்தணும் முடிவு பண்ணும். ஆனா நீ ஆசிரமத்துக்குள்ளே இருந்தது எங்களுக்கு பெரிய தடையா இருந்துச்சு. உன்னை வெளியே கொண்டு வரதுக்காக துர்காவை மிரட்டணும். ஆனா நீ எங்களை நம்பாம அந்த பாதையை விரிச்ச வலையில மாட்டிக்கிட்ட. அதனால உன்னை நாங்க கடத்தி கொண்டு வந்தோம். மயக்கம் தெரிஞ்ச உடனே எல்லா உண்மைகளையும் உன்கிட்ட சொல்லான்னு இருந்தோம். அதுக்குள்ள நீ தப்பிச்சு போயிட்ட. அந்த பிரதீப்போட ஆட்கள் தான் துர்காவை கடத்திட்டு போனாங்க. ஆனா நீ நாங்க கடத்திட்டு வந்ததா நினைச்சு இங்க வந்த. அந்த சமயத்துல பிரதீப்போட ஆட்கள் உன்னையும் கடத்திட்டு போறதுக்காக இங்க வந்தாங்க. அவங்கள்ட்ட இருந்து உன்னை காப்பாத்தி தாய்க்கு பிள்ளையா உன்னை அவங்க அம்மா கிட்ட ஒப்படைச்சிட்டோம். பாப்பாவும் அவங்க ஆட்களும் நமக்கு எல்லாம் உதவி செஞ்சிருக்காங்க. ஆனா நிலைமை தெரியாம இவரை கை நீட்டி அடிச்சப்போ எனக்கு ஒரு வழி தெரியலப்பா. இந்த கையால உன்னை அடிச்சுட்டேன். நான் பாவிப்பா, நான் பாவி. இல்லம்மா, நான் தான் அம்மா பாவி. ஆசையா அம்மான்னு கூப்பிட வேண்டிய வாயால ஆத்திரத்துல உங்களை நான் எது பேசிட்டேன். இல்லப்பா, நீ என்ன என்ன வேணாலும் திட்டு. உன்னை அனாதையா வளர விட்டு கொடுமைக்கு உன் பிள்ளைகளை தீர வரைக்கும் என்ன திட்டு. அம்மா, தெய்வத்துக்கு சமமா இருந்த மேரி அம்மாவை ஏன் அம்மான்னு சொல்லி அவங்களையும் உன்னையும் ரொம்ப கேவலமா பேச இது மன்னிச்சிருக்க. இதெல்லாம் அந்த குலவெறி பிடிச்சு பிரதீபால வந்ததுதான். ஹுசேன், 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 ஹுசேன். ஐயா
தர்மசிலன் என் தர்ம பத்தினியே உன் தர்ம புத்திரம் வந்துகிட்டே இருக்கான். வருவா. திங்க குட்டிய மக பெத்த தாய காப்பாத்த மட்டும் இல்ல, அவங்க அப்பா சிந்தின ரத்தத்துக்கு பதில் கேட்க அவனை தேடி வருவா. பதில் தானே இருக்கு. அவன் அப்பா போன இடத்துக்கு அவனையும் அனுப்பி வைக்க போறேன். அநியாயமா ஒரு குடும்பத்தை பிரிச்சு வைக்கிற பாவம் எனக்கு வேண்டாம். அதனாலதான் அவனுக்கு அப்புறமா உன்னையும் புருஷன் போன இடத்துக்கு அனுப்பி வைக்க போறேன். இதுதான் என் பதில். சரிதானே? வாமா மருமகளே வா. இவதான் வறுமை புத்திரனோட காதலி. உன் புருஷன் என் பரம்பரையை அழிச்சிட்டு தான் நினைக்கிறேன். இப்ப அந்த பரம்பரையை காப்பாத்த போறவ இவதான். யாருமே மகனை கல்யாணம் பண்ணிக்க போறா. ரஞ்சித்துக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா. ஒன்னும் அழகா இருக்கா இல்ல ரஞ்சித்? என் பையன் வேற, நான் வேற இல்ல. ரெண்டு பேரும் ஒண்ணுதான். ரஞ்சித் சொல்றான், நீ அசைஞ்சாலே ரொம்ப அழகா இருக்கா. நீ ஆடுனா இன்னும் அழகா இருக்குமா. ஆடு. தர்மசீலனோட புள்ள தரங்கிட்டு போகக்கூடாதுப்பா. நான் மேரியம்மாவுக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை நீ காப்பாத்தணும். அம்மா, ஏன் அப்பாவை கொன்னவன நான் மன்னிக்கிறதா மனிதாபிமானம்னா? அதை காப்பாத்துறதா சத்தியம்னா? அந்த சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு இனிமே யாரையும் இழக்க நான் தயாரால. என்ன கொலை செய்யறதே லட்சியமா வச்சு வாழ்ந்துட்டு இருக்கிற அந்த பிரதீப்பை அழிக்கிறதா எனக்கு தெரிஞ்ச சட்டம், நியாயம், தர்மம் எல்லாமே. மன்னிச்சிடு தமிழ், மன்னிச்சிடு. பிடிவாதத்தினால இத்தனை வருஷம் அவனை பிரிஞ்சிருந்தது ஏன் தப்புதான். ஆனா எனக்கு இப்ப கிடைச்சிட்டு பழசெல்லாம் மறந்து நான் என் மனசு மாத்திக்கிட்டேன். நீயும் உன் மனசு மாத்திக்க. இல்லைன்னா அந்த பைத்தியக்கார பிரதீப்புக்கும் நமக்கு என்னப்பா வித்தியாசம்? என்ன நம்பிட்டு வந்து துர்கா, சகாயம், ஆரிச்சாமி அந்த பிரதீப் கிட்ட மாட்டிட்டு இருக்காங்களே. பணத்தை வச்சு காத்துட்டு இருக்கிற பைத்தியக்காரனுக்கு உசுரோட அருமை தெரியாது. அவங்களை காப்பாத்தே தீரும். உனக்கு வேண்டியவங்களை காப்பாத்துறது எங்களோட கடமை. அதுக்காக என் பையன் உசேனி என்னுடைய ஆட்களையும் ஏற்கனவே நான் அனுப்பிச்சு வச்சுட்டேன். சலீம், சலீம், என்னாச்சு? அந்த பிரதீப்புக்கு காஞ்சாத்து மலையில ஒரு பங்களா இருக்கு. அங்க அவன் பையன் போனதுக்கு முன்னாடி தர்மசீல மகனை ஒன்னே தீருவேன்னு அவன் வெறியோட இருக்கா. இதெல்லாம் நாங்க மறைஞ்சிருந்து பார்த்தத பிரதீப் ஆளுங்க பார்த்துட்டாங்க. அங்கிருந்து நாங்க தப்பிச்சுட்டு வரப்போ உசேனை கத்தியால குத்திட்டாங்க. இப்ப அவன் உயிருக்கு போராடிட்டு இருக்கான். உசேனுக்கு இது ஆகக்கூடாது. அவனை இப்படியாவது காப்பாத்தணும். சீக்கிரம் போங்க. நான் யாருங்கிறது தேவையில்லை. நான் எதுக்காக வந்திருக்கேங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்க. அனாவசியமா அடுத்தவங்க விஷயத்தை தலையிறதை நிறுத்திக்க. மேரியம்மா எங்களுக்கு தெய்வம் மாதிரி. அவங்கள அந்த ஸ்தானத்துல இருந்து இறக்குறத நாங்க பொறுத்துக்க மாட்டோம். அவன் தமிழ் செல்வன் ஏற்கனவே இங்கிருந்து போயிருக்க வேண்டியவன், ஆனா போகல. பிடிவாதமா இங்க இருந்துகிட்டு மேரியம்மா மாத்திரமல்ல இந்த ஆசிரமத்தையே அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கான். அதுக்கு உடந்தையா நீயும் இருக்க. வீணா இங்க ஒரு ரத்த கலரை ஏற்படுறதுக்கு நீ காரணமா இருக்காது. இதுக்கு மேலே அந்த அம்மாவை பத்தி தெரிஞ்சுக்கிற வேற எந்த முயற்சியும் எடுக்காம உடனடியாக அவனை இந்த இடத்த விட்டு போக சொல்லு. அதான் அவனுக்கு நல்லது, உனக்கும் நல்லது. ஒரு தடவை தான் சொல்வேன், ஒரே தடவை தான் சொல்வேன். உடனடியா இடத்த காலி பண்ண சொல்லு. முடியாது. நான் இந்த இடத்த விட்டு போக முடியாது. என் அம்மாவை பத்தி தெரிஞ்சுக்காம நான் இங்க போக மாட்டேன். என்னாலும் சரி. கல்லறையில் ஆளை வச்சு அடிச்சதை நம்ம கண்டுபிடிச்சதுனால இப்போ புதுசா வேற ஆளுங்களை வச்சு, அது ஒரு முஸ்லிமை வச்சு மிரட்டி பார்க்கறாள் அந்த சிஸ்டர்.
நாளைக்கு நம்ம பிஷப்ப பார்க்க போறது கூட தடுக்க முயற்சி பண்ணலாம். ஆனா நம்ம பிஷப்ப பார்க்கிறோம். தொட்டப்ப தனியா இருக்கிற பொண்ணுகிட்ட வந்து மிரட்டிட்டு போயிருக்கான். நேருக்கு நேரம் என்கிட்ட வந்து பேச வேண்டியதானே? என்கிட்ட ஏன் சத்தம் போடுறீங்க? எனக்கு அதை பத்தி ஒண்ணுமே தெரியாது. அவன் என்கிட்ட வந்து சொன்னதை நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் என் ரூமுக்கு போக மாட்டேன். நான் இங்கே தான் இருப்பேன். வேணாம், ஒரு ரூமுக்கு வந்து தானே மிரட்டிட்டு போனா. நானே ஒரு ரூமுக்கு வரேன், என்ன நடக்குதுன்னு பாப்போம். நான் வரல. வா. நான் வரமாட்டேன்.